அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல மேச ராசியில் செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு இந்த 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துல ரிஷப ராசியில் செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்கார். இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மற்றும் புதனோட பயிற்சி, அதாவது சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் பலமாக இருக்கார். செவ்வாய்க்கு இன்னொரு வீடு மேஷம், சரிங்களா? சொந்த வீட்டில் இருக்காருங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம். நல்ல வேலை கிடச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு இதெல்லாமே ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. பயன்படுத்திக்கிங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. எதிரி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. எதிரி இருந்தால் கூட இந்த மாதம் இல்லாமல் போவாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. நிறைய கடன் வச்சுருக்கீங்க. ஒரு சில விருச்சிக ராசி நேயர்கள்லாம் பாருங்கள், நிறைய கடன் வச்சுருக்கீங்க. இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நல்லது நடக்கும் உங்களுக்கு. எதிரி இருக்க மாட்டாங்க. அது வம்பு வழக்கு பிரச்சனைகளெல்லாம் மாட்டியிருந்தீங்க பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு ஏறி இறங்குனது, நிறைய அசிங்கமானப்பட்டிருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா போன மாதம் கூட உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பாருங்கள் ராகுவோட பிடியில் இருந்தனால உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாமல் இருந்திருக்கும். குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் தெளிவாக இருக்க போகிறீங்க. குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சிந்தித்து செயல்பட போகிறீங்க. கவலையப்படாதீங்க. உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும், சரிங்களா? ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வேலை தேடி போகிறீங்கன்னு அர்த்தம். நல்ல வேலை கிடச்சிடும். எதிரி இருக்க மாட்டாங்க. உடம்புல இந்த வியாதி கம்மியாக போகுது. இதெல்லாமே உங்களுக்கு நல்லது தான். பாசிட்டிவான விஷயங்கள் அதெல்லாமே. 2ஆம் அதிபதி குரு, அந்த 2ஆம் அதிபதி குரு பாருங்கள் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிறனால, கலத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். நிம்மதியே இல்லாமல் இருந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிம்மதி இருக்க போகுது, மகிழ்ச்சி இருக்க போகுது. நிம்மதியாக வாழ போகிறீங்க. பணம் வரவு உங்களுக்கு இருக்கும். பணம் வரப்போகுது, பயன்படுத்திக்கிங்க. 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். 4ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். என்ன, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். இதெல்லாமே குரு பார்வையினால் உங்களால் சமாளிக்க முடியும். 4ல் சனி சுகஸ்தானத்தில் இருந்துட்டாலே பாருங்கள், அலைச்சல் திருச்சல் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இந்த மாதிரி வரும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் இப்போ நீங்களே பார்த்திங்கன்னா வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தாங்க செய்யும், சரிங்களா? இதெல்லாமே குருவோட பார்வையினால் சமாளிக்கும். பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. பயப்படாமல் இருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், சரிங்களா? வாய்ப்பு இருக்கவங்களுக்கு பயன்படுத்துங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் நிறைய பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தையும் பாருங்கள். 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், குரு எப்படி இருக்காங்க. ஏன்னா இந்த 3 கிரகத்தை 3 அமைப்பு வச்சு தான் நம்ம புத்திர பாக்கியத்தை நம்ம சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்து. இப்போ உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 5ல் ராகு இருந்தாலும் அது குருவோட வீட்டில் தான் இருக்கார். 5ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கல்யாணம் நடந்துடும், திருமணம் நடந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. எவ்வளோ வரன் பார்க்குறீங்க, எவ்வளோ ஜாதகம் பார்க்குறீங்க, எதுவும் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்குது, எதுவும் உங்களுக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த மாதம் நல்ல வரன், உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் இந்த மாதம் நிறைவேற போகுது. வீட்டில் அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் தடை இல்லாமல் திருமணம் நல்லபடியாக நடக்கும்,
சரிங்களா? நல்ல மாதம் இந்த மாதம், அற்புதமான மாதம். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இருக்குது. கணவன் மனைவிகள் அந்யோன்யம் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். கணவன் மனைவி ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 8க்கு போடுறார். ஆனால் என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களை சமாளிக்க வச்சிருவார். சின்ன சின்ன மைனஸ் தான், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் தவிர பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு வராது. இதுவே சின்ன சின்ன பாதிப்பு தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு பாருங்க 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்ப பகுதியெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கார். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆனால் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால முதலீடு போடுறவங்க முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஆரம்ப பகுதி நல்லா இருக்குது. நடுப்பகுதிக்கு மேலே அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம். இருக்கிறத எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? தேவையில்லாத முதலீடு விரயங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வெளிநாட்டு பிரயாணம் வெளிமாநில பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். 11ல் கேது இருக்கார். அது உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால வெளிநாட்டு மூலமாக லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரன் இல்லை சகோதரியோட ஆதரவு இந்த மாதிரி கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். சரிங்களா? ஆனால் ராசிநாதன் இந்த மாதம் நல்லா இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். 11ல் கேது இருக்கிறனால உங்கள் குருவோட பார்வை இருக்கிறனால அபிலாஷை நிறைவேறுதுன்னு அர்த்தம். நினச்சது நடக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆரம்ப பகுதி நல்லா இருக்குது. நடுப்பகுதிக்கு மேலே கொஞ்சம் முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அளவுக்கு அதிகமாக பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? வண்டி வாகனத்துக்கு உண்டான மாதம் தான். வாகனம் வாங்கலாம். இந்த மாதம் வீடு கட்டலாம். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? அதனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது. நடுப்பகுதிக்கு மேலே முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. ப்ரொமோஷன் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வெளி மாநிலம் போகலாம், வெளியூர் போகலாம். பதவி உயர்வு ஒரு சில பேர்த்துக்கு பதவி உயர்வு அந்த மாதம் கிடச்சிரும். நல்ல மாதம் உங்களுக்கு. சரிங்களா? ராசி குரு பார்க்குறது ஒரு யோகம். ராசி குரு பார்த்துட்டாலே எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். இப்போ ராசி சனி பார்க்குறக்கும் குரு பார்க்குறக்கும் ராசியிலே ராகு இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ராகு சனியெல்லாம் பாவ கிரகம், குரு வந்து சுப கிரகம். அந்த சுப கிரகம் ஒளி கிரகம் உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுதுன்னு அர்த்தம். ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே படுது. அப்போ வெளிச்சத்தை நோக்கி இந்த மாதம் பிரயாணிக்க போகிறீங்க. நல்ல ஒரு மாதம்ங்க. திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் தான். அதிலலாம் உங்களுக்கு தடங்களே கிடையாது. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? கூட்டு தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே. சரிங்களா? ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமையாக இருந்து நல்லபடியாக அந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போவீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. பொறுமையாக இருங்க. சரிங்களா? அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து சாதிச்சு காமிங்க. சரிங்களா? உழைச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் உழைச்சிட்டே இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த காலகட்டங்களில் பாருங்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். இப்போ தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால வருமானத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அந்த வருமானத்தை வந்து தேவையில்லாமல் முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி ஏமாறாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதத்தை அற்புதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. கவனமாக அந்த மாதத்தை கொண்டு போங்க. சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க. எதையும் இருந்து பொறுமையாக இருந்தால் வந்து காரியத்தை சாதிப்பீங்க. சரிங்களா? அவசரப்பட மாட்டீங்க. மேசராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுற ராசி. விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கோபம் வரும். சரிங்களா? ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இந்த மாதம் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்களை என்ன கிரகங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்,
என்ன பண்ணால் ஜெயிப்பீங்க, என்ன தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆவீங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, கூட்டுத் தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், நேரம் இப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலனுங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது விதி, ராசிங்கிறது மதி. விதி மதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் இருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.